இன்கேஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனால நம்ம பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனால நமக்கு 6 மாதம் ரெஸ்ட் தேவைப்படும், இல்லை அது 1 வருஷமாக கூட ஆகலாம். ஜிம்முக்கு போனால் போன் டென்சிட்டி குறையுமா குறையாதா? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? நம்ம ஸ்ட்ராங்காக தானே இருக்கோம், நம்ம உடம்புல பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஜஸ்ட் சும்மா தடுக்கி விழுந்ததுனாலேயே நம்ம போன் கிராக் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் நசுக்கியோ இல்லை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதுனாலையோ இந்த டப்பாக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இதுவே நம்ம போனில் பண்ணால் நம்மளோட போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எஸ், ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம மசில் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்மளோட போன் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை எல்லா ஆக்டிவிட்டிஸ் கீழேயும் கொண்டு வர முடியாது. நம்ம பாடி எப்பப்பெல்லாம் மெக்கானிக்கல் லோட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ ஆர் வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, லைக் ஜம்பிங், ரன்னிங், ஒர்க் அவுட், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணும்போது நம்ம மசில் போனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நம்ம போனை எப்படி டென்சிட்டி ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது நம்ம டெய்லி கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தான். இந்த போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் ஆஸ்டியோஜெனிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எப்போலாம் வேலை செய்யும்னா, ஆஸ்டியோசைட்ஸ்ன்னு சொல்லப்படுற போன் சென்சிங் செல்ஸ், அதாவது நம்ம போன்ல எங்கெங்கெல்லாம் கிராக்ஸ் இருக்கோ, வீக் ஸ்பாட்ஸ் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை இந்த செல்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா டிடெக்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஆஸ்டியோகிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த வேர்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இது வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட், இது ஆஸ்டியோகிளாஸ்ட். பிளாஸ்ட், கிளாஸ்ட், இது 2 தான் டிஃபரன்ஸ். இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் நம்ம போன்ல புதுசா செல்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேறஸ் ஆஸ்டியோகிளாஸ்ட் நம்ம போன்ல இருக்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஓல்டு செல்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது அதை பிரேக் டவுன் பண்ணி ஆஸ்டியோபிளாஸ்டுக்குள்ள கொண்டு வந்து க்ரோ ஆக வைக்குது. ஸோ இதை நம்ம ஒரு பழைய வீட்டை இடிச்சிட்டு கட்டுற கான்செப்டா எடுத்துக்குவோம். அதுல இவர் தான் மேஸ்திரி, இவங்க 2 சித்தாள். மேஸ்திரி வந்து வீடு கட்டணுமா இடிக்கணுமான்றத இவர் தான் சொல்லுவாரு. இப்போ ப்ராசஸ்குள்ள வருவோம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம மசில் போனுக்கு அகேன்ஸ்டா ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ அந்த ப்ரெஷரை இந்த செல்ஸ் சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ணி நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆஸ்டியோகிளாஸ்டை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் விச் இஸ் HCl நம்ம படிச்சிருப்போம். இந்த HCl ரிலீஸ் பண்ணி நம்ம போன்ல இருக்க பழைய டேமேஜ் டிஷ்யூஸை இது ஃப்ளஷ் அவுட் பண்ணுது. அதே டைம் இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் ATP அப்படின்னு சொல்ற அடினோசின் ட்ரைபாஸ்பேட் விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜி மாலிக்யூல், இதை ரிலீஸ் பண்ணி நம்மளோட மசிலுக்குமே போனுக்கும் சேர்த்து ரிலீஸ் பண்றதுனால நம்மளுக்கு எனர்ஜியும் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஒரு நியூரோமஸ்குலர் அடாப்டேஷனும் கிடைக்குது. நம்ம பாடியில் இருக்க ஓல்டு போன் செல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி முடிஞ்சக்கப்புறம் நம்ம போனில் இருக்க கால்சியமும் மற்ற மினரல்ஸும் நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்குது. இதனால நம்ம பாடியில் இருக்க ஓவரால் மினரல் பேலன்ஸை இது பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா, நம்ம பாடியில் அவைலபிளாக இருக்கிற கொலாஜன், கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் வைட்டமின் D, இந்த மாதிரி மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை வச்சு புது போன் செல்ஸை கிரியேட் பண்ணுற ப்ராசஸை இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் பண்ணுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வைட்டமின் D. இந்த வைட்டமின் D இல்லைன்னா நம்ம போன் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும்னு இல்லை. ஸ்டார்டிங்ல நீங்க ஜஸ்ட் ஒரு 20 to 30 ஜம்ப்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு அதுவே மோர் தென் எனஃபா இருக்கும். பட் நீங்க போக போக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதனால உங்க ஹிப் அண்ட் ஸ்பைன்ல இருக்க போன்ஸ் நல்ல டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அப்படியே ஒரு ஸ்டடியை பத்தி பார்த்துருவோம். ஒரு ரிசர்ச்ல 42 உமன்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏஜ் 52 to 70 இயர்ஸ்க்குள்ள இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு 12 month போஸ்ட் மெனபாசல், அதாவது அவங்களோட மெனபாஸ் டைம் முடிஞ்சு 12 மாசம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணி அவங்க 6 மாசம் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. லைக் யூனிலேட்ரல் மூவ்மெண்ட்ஸ், மல்டிலேட்ரல் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லி. ஸோ இதில் அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, BMD அண்ட் BMC, அதாவது போன் மினரல் டென்சிட்டி அண்ட் போன் மினரல் கண்டென்ட், இது 2 இன்க்ரீஸ் ஆகிறத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வெறும் ஜம்பிங், ரன்னிங், வெயிட் ட்ரைனிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணாமல் ஆட் இம்பேக்ட் லைக் சைட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால நியூ ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம போனில் கிரியேட் ஆகுது. அதாவது இந்த ஆட் இம்பேக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, டென்னிஸ், பேட்மிண்டன் அந்த மாதிரி லைக் சைட் மூவ்மெண்ட்ஸ். இந்த நியூ ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன்ஸும் நம்ம போனை ஸ்ட்ராங்காகவும் டென்சிட்டியாகவும் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டியை கண்டினியூவாக பண்ணும்போது தான் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பாடிக்கு அக்வயர் பண்ண முடியுது. இன்கேஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்க லைஃப் ஸ்டைல்ல இல்லாம இருக்குது அப்படின்னா, ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த கண்டிஷனால நம்ம பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம போன்ல இருக்க சின்ன சின்ன போர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால நம்ம போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாகும்.
இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா நம்ம கீழே விழும்போது, இல்ல ஸ்லிப் ஆகி ஒரு பேலன்ஸ் இல்லாம கீழே விழும்போதோ, பைக்ல இருந்து கீழே விழும்போதோ, இல்ல எங்கன்னா தடுக்கி விழும்போதோ, அந்த சின்ன இம்பாக்ட கூட நம்ம போன் தாங்க முடியாம ஃப்ராக்சர், மைனர் கிராக், ஏர்லைன் கிராக் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருது. இதனால நமக்கு 6 மாசம் ரெஸ்ட் தேவைப்படும். இல்ல அது 1 வருஷமா கூட ஆகலாம். ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இல்ல ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் வெறும் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். நம்மளோட போன் டென்சிட்டி தாராளமா இம்ப்ரூவ் ஆகும்.